எல்லாருக்கும் வணக்கம் சார். ரொம்ப தேங்க்ஸ் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது. ரொம்ப தேங்க்யூ. உங்களோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய டெக்னிக்கலாக இதில் நாங்கள் நிறைய விஷயம் ரொம்ப புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ஆடியன்ஸ்லாம் வந்து தேட்டரில் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கம். ஸோ அகத்தியா திரைப்படத்தினுடைய பத்திரிகையாளர் காட்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். ஸோ படம் முடிஞ்சு வெளியே வரும்போது உங்கள் முகத்திலையும் உங்களுடைய கைகளிலும் கொடுத்த அந்த மிகப்பெரிய நம்பிக்கையும் உற்சாகமான புன்னகையும் மேலும் எங்களை வந்து ரொம்ப நிறைவாக்கியிருக்கு. ஸோ இந்த ஒரு நாளுக்காக தான் ஒரு 3 ஆண்டு கால எல்லாருடைய உழைப்பும் இந்த படத்துக்காக இருந்தது. ஸோ வேல்ஸ் நிறுவனத்தினுடைய டாக்டர் ஐஸ்வரி கணேஷ் அவருடைய தயாரிப்பில் இன்றைக்கி வந்து அகத்தியா ப்ரீமியர் ஷோ போயிட்டு இருந்தது. அங்கேயும் அங்கே எல்லாருமே ரொம்ப ரசித்தாங்க. ஃபேமிலிஸ், கிட்ஸ், நிறைய குழந்தைங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இங்கே வரும்போது பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கும் போது ரொம்ப மனநிறைவாக இருந்தது. அடுத்து இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அந்த மிகப்பெரிய ஒரு அன்பான ஒத்துழைப்பை நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு கொடுக்கணுங்கிறது எங்கள் எல்லாருடைய தாழ்மையான வேண்டுகோள். பெரிய வரவேற்புக்கு என்னுடைய மனப்பூர்வமான எங்கள் எல்லாருடைய சார்பில் எங்கள் மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இதே சமயத்தில் இந்த படம் 3 மொழியில் வெளியாகிறதால ஹிந்தியில் வந்து நம்முடைய இணை தயாரிப்பாளர் அனீஷ் அர்ஜுன் தேவ் அவர் வந்து பாம்பேலையும் டெல்லியிலையும் இதே சமயத்தில் ப்ரெஸ் காட்சி நடந்திருக்கு. அங்கேயும் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. சேம் ஹைதராபாத்லேயும் தெலுங்கில் ப்ரெஸ் ஷோ இப்போ தான் போயிட்டுருக்கு. ஸோ அங்கேயும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருடைய அந்த ஊடக நண்பர்கள் தான் முதல் ரசிகர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இந்த இடத்துல எங்களுக்கு அந்த முதல் வரவேற்பே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதால நாளை தினம் மிக நல்ல அற்புதமான ஒரு வெற்றியின் தினமாக அமையும் நான் நம்புகிறோம். ஸோ உங்களுடைய எல்லாருடைய ஆதரவையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது. ஸோ இந்த படத்தோட முழுக்க போகிற இந்த கிரெடிட் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாவிஜய் சாருக்கும் தீபக் அவர்களுக்கு தான் போய் சேரும். ஸோ இந்த படத்தில் வந்து பாவிஜய் சார் வந்து ஒரு டைரக்டராக மட்டும் இல்லாமல், ஒரு கதை லைக் ஸ்டோரி ரைட்டராக மட்டும் இல்லாமல், ஒரு ஆர்ட் டைரக்டராக மட்டும் இல்லாமல், ஒரு மார்க்கெட்டிங் ஹெட் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முழுக்க இன்னும் வரைக்கும் இப்போ இந்த ப்ரெஸ் மீட் பண்ணும்போது கூட அவர் வந்து லாஸ்ட் மினிட்ல கூட அந்த மெட்டீரியல் அனுப்பிச்சிக்கிட்டு அந்த எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் மினிட் வரைக்கும் சின்ன அந்த கரெக்ஷன்ஸ் மக்கள்கிட்ட போய் நல்லபடியாக போய் ரீச் ஆகணும்னு சொல்லி ஃபுல் எஃபோர்ட்டோடு இந்த படத்தை கொடுத்துருக்காரு. இதில் வந்து நாங்கள் வந்து ஒரு 30-40 டேஸ் தான் நாங்கள் வந்து நடித்தோம். பட் எங்களுக்கு வந்து எங்களோட பங்களிப்பு வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டோடு முடிஞ்சுது. பட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த படத்தில் இந்த லாஸ்ட்டில் வர இந்த கிராஃபிக்ஸ் காட்சிக்கெலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் அவ்வளோ நுணுக்கமாக வச்சு ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ உண்மையிலே அவருக்கு வந்து பாவிஜய் சாருக்கும் மற்றபடி அவங்களோட ஹோல் டீமுக்கும் நான் இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். நானே இப்போ தான் படத்தை வந்து இந்த கிளைமேக்ஸ் ஃபுல்லாக அந்த லைக் சின்ன டப்பிங்கில் சில போர்ஷன்ஸ்லாம் பார்த்துருந்தேன். பட் இங்கே ஃபுல்லாக படத்தை வந்து ஒரு மக்களோட போய் பார்க்கும்போது உண்மையிலே மன நிறைவாக இருக்குது. அந்த சாங்கும் சரி, அந்த ஆர்ஆரும் சரி, யுவன் ரொம்ப அழகாக இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. அண்டு எல்லா நடிகர்களும் ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்காங்க. ஸோ இது ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உள்ள ஒரு படம். அதில் பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா, இந்த சார் வந்து இந்த படத்தில் வந்து அந்த 7 கிரகங்கள் வந்து சேர்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து படத்தில் வந்து எதாச்சியாக அமைஞ்சிருச்சு. ஸோ அதுதான் நாளைக்கு 28th அன்னைக்கு உண்மையிலே நடக்குது. ஸோ அது படத்தை வந்து பார்க்கும்போதும் இந்த நிகழ்வு நடக்கும்போதும் உண்மையிலே அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நான் நினைக்கிறோம். ஸோ ஐம் ஷுர் இந்த படம் வந்து என்னோடய கெரியரில் ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஸோ நான் அவர் கேப்டன் ஆஃப் த ஷிப்பு. நாங்கள் வந்து ஒரு பேசஞ்சர் மாதிரி தான் கூட இருந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த படம் வந்து இந்த லைக் எல்லா டெக்னீஷியன்ஸும் உண்மையிலே உழைச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக போய் இந்த படத்தை நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட் சார். இந்திய சித்தர்களாக சொல்லிடுறோம் சார். இந்திய சித்தர்களாக அந்த மொழிக்கு மாற்றிட்டோம். அதாவது அந்த படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அப்படி இந்தியன் சித்தர்
சரிங்க. ஆமாம் சார். ஆமாம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார், நன்றி சார். சார் ரொம்ப நன்றி சார். சரிங்க சார். அங்கே ப்ரீமியர் ஷோவில் இப்போ இதுதான் முடியல அது. ஸோ அதனால் நாங்கள் பாதியில் வந்துட்டோம். பட் ப்ரீமியர் ஷோவில் இருக்கார். பட் அவர் வரேன்னாரு. ஆனால் கண்டிப்பாக அதுக்கு டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன் நான். ஆனால் உங்களுக்கு இன்னொரு 2 நாளில் அவருடைய மீட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் டெஃபினட்டாக. தனியாக ஒரு நம்ம இல்லை சார், சித்த மருத்துவம் மட்டும் இல்லை சார். நம்ம வந்து நம்முடைய அதான் நம்ம தமிழ் மரபு வழியாக இருக்கிற அறிவை நம்ம நிறைய மறந்துட்டோம். ஸோ அதற்கான ஒரு மீட்டெடுக்கிற அல்லது அதை நினைவுபடுத்துகிற ஒரு முயற்சி தான் இந்த கதைக்களத்தினுடைய கான்செப்டாக இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம இன்னும் ஜனரஞ்சகமாக சொல்கிறதுக்காக கொஞ்சம் ஹாரர் ஃபேண்டசி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலங்காரம் அதில் தேவைப்பட்டது. ஸோ அப்படி வந்து நம்முடைய மரபை மீண்டும் இந்த மண்ணிலிருந்து நினைவூட்டுவதற்கான ஒரு படமாக தான் இந்த அகத்தியா இருக்கும். கண்டிப்பாக சார். இந்த படத்திற்கான அங்கீகாரம், நீங்கள் கொடுக்குற அந்த உற்சாகம் மீண்டும் அடுத்த கதைக்களங்களில் இது மாதிரியான நம்முடைய தொன்மை வரலாறு அல்லது தொலைந்து போன அந்த சரித்திர வரலாற்றுகளை திரைவடிவுபடுத்தணுங்கிற ஒரு ஊக்கம் கண்டிப்பாக கிடைக்குது. நிச்சயமாக பண்ணலாம் சார். கலைஞர் வசனத்தை படமாக்கினவர் திருமூலர்னு அவங்கெல்லாம் நம்பாத ஒரு விஷயத்தை அந்த இயக்கத்திலிருந்து வந்து எடுத்துருக்கீங்க. எவ்வளோ தைரியம் அது சும்மா என் புக்கு நான் சொல்றது. திருமூலர் யாரு? திருமூலர் எழுத்தரலாம் இல்லையா? உண்மை சொல்லுங்க. திருமூலரை இந்த அரசாங்கம் ஏத்துக்குதா? சார் திருமூலரை நான் ஏற்றுக்கிறேன். அதைத்தான் சொல்றேன். நீங்க ஏத்துக்கிறீங்க, நாங்க ஏத்துக்கிறோம். ஆமாம். இது வந்து சித்த மருத்துவங்கள் பூரா சொல்ற மாடல்களால் அழிக்கப்பட்டு வருது. சித்தர்களே திருமூலர்களை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஸோ அவங்களை பெருமைப்படுத்துறதுக்கு இந்த படைப்பினுடைய நிறைவிலேயே பார்த்தீங்கன்னா சித்தர்கள் அத்தனை பேரையும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சியாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஆமாம். ரொம்ப வேகமாக டைட்டில் நான் படிக்க முடியல. நாங்கள் 20 பேர் 10 பேர் தான் இருந்தோம். இந்த 2 பேரும் உடையாட்டாங்க. ஓ சரி. சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஒரு மாறுதலை கொண்டு வந்தீங்க. சரி சார். எப்படின்னா தமிழ் அந்த மாடல்ல இருந்து மாறி தமிழ்ல கொண்டு வந்துக்கிறவங்க அதுக்காக ஒரு நிச்சயமாக சரி. ஏன்னா ஒரு காலத்தில் நீங்கள் அப்படி இருந்தீங்க, இப்போ மாறிட்டீங்க. சந்தோஷமா ரங்கநாதனே சொல்றது எனக்கு ரங்கநாதரே சொல்ற மாதிரி இருக்கு. அண்ணா வந்தது பாதி படத்துக்கு அப்புறம் நல்லா இருக்கு. ஆனா சின்ன ஒரு வருத்தம், ஆனா நம்ம தமிழ் போராளியை மட்டுமே துரோகம் பண்ணி கொலை பண்றாங்களே. எல்லா படத்துல அதான் வைக்கிறீங்க, கடைசியா மட்டும்தான் அவர் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. ஏன் சார் நிறைய விஷயங்கள் நம்மோட மட்டும்தான் அது மாதிரி காட்டுறாங்க எல்லா படத்துலையுமே? இல்லை நம்முடைய வரலாற்று ரீதியாக நம்முடைய போராளிகள் எல்லாமே அப்படி ஏதோ ஒரு விதத்தில் வஞ்சிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டவங்க தான். மற்றபடி அவர் வந்து உதவாங்கிட்டே இருக்காரு. யார் போராளி? இல்லை, அப்போ வந்து ஆளுமை வர்க்கம் வந்து பெரிய வலிமையான ஆயுதங்களோட இருந்தது இல்லையா? ஸோ அதனால் அந்த மாதிரியான சம்பவங்கள் அப்போ நடந்தது. சார் டைரக்டர் சார் அதே மாதிரி சைவத்தை உயர்த்தி வைணவத்தை கொஞ்சம் தாழ்த்திருக்க மாதிரி தெரியுது. ஐயோ அப்படி இல்லை சார். சார் அப்படி சார் இல்லை சார். சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் போய் கோயிலில் பாருங்க, 18 சித்தர்களும் சைவம் தானே? இல்லை சார் அவங்க வந்து 18 சித்தர்களே பாதி பேர் வைணவர். கேமரா திரும்புங்கப்பா. இந்த இந்த சார் சார் அது அந்த கிளைமேக்ஸ் வந்து அப்ராட்ல பண்ணோம் சார். ஆமாம் சார். முதல்ல வந்து ஜீவா சார், அர்ஜுன் சார், அந்த எட்வர்டு 3 பேரையும் வச்சு ஸ்கேன் பண்ணி ஒரு 3D மாடல் கிரியேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா சண்டை காட்சியை தனியாக கணேஷ் மாஸ்டர் வந்து கொரியோகிராஃப் பண்ணார். அதை எடிட் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம வந்து அதை சிஜி ஒர்க் கொடுத்து இவங்க அந்த ஃபைட்டில் வர்ற ட்ரெஸ் வரைக்குமே 3D மாடல் பண்ணது, ஹேர் எல்லாமே 3D மாடல் பண்ணி அதை வந்து அந்த அப்ராடில் இருக்கிற கம்பெனி வந்து அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சர் போன்ற படங்கள்லாம் பண்ணவங்க. ஸோ அந்த எஃபெக்ட் அப்படியே வேணும்னு கேட்டு ஸோ
ஸோ ப்ரொடியூசர் அதுக்கான பெரிய செலவு பண்ணுறதுக்கும் அவங்க வந்து ரொம்ப விரும்பி அதை ரொம்ப பேஷனாக பண்ணார் கணேஷ் சார். இந்த நேரத்தில் அதனால தான் வந்து அந்த 1 இயர் காத்திருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது அவங்களால தான், அந்த ப்ரொடக்ஷன் வந்து அதுக்கு தயாராக இருந்ததால தான் முடிஞ்சுது. ஏன்னா ஃபைட் சீன்ல ஜீவா சார் அடிக்கும் போது இந்த ஹாலிவுட்ல தான் காட்டுறாங்க, ஒரு உயிர் வெளியில போயிட்டு கொண்டு வருது. ஆமாம், நல்லா இருக்கு. ஓகே. சம்மர்ல இருந்தா இன்னும் பசங்க லீவ்ல இன்னும் கொண்டாடுவாங்க. அதான் இன்னும் கொஞ்சம் நல்லா நீங்களாம் நல்லா எழுதி 1940s வந்து பாரதிதாசன் கவிதை புத்தகம் அந்த கலர் ரேப்பர் அந்த வெப் ஆஃப்செட் 1940s கிடையாது. லேட்டஸ்ட் மாடல் புக்ஸ் மாதிரி இருந்தது அந்த புத்தகமா. அந்த 1940s அவர் ஃபாரின்லேருந்து எடுத்துன்னு வந்தார் சார் அவர். சார் பாரதிதாசன் இல்லை சார், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அந்த கலர் ரேப்பர் ஆஃப்செட் அந்த பிளாஸ்டிக் புக்ஸ் 1940s கிடையாது. 40s சித்தார்த்து வந்து அந்த புக்கை உள்ள வைக்கிறாங்க. ஆமாம். இல்லை, நாங்கள் வந்து 1940 கூடுமான வரைக்கும் நாங்கள் ரொம்ப பார்த்து பண்ணோம் சார். ஏன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஒரு ஏன்னா இப்போ இந்த அதில் வந்து அர்ஜுன் சார் இறங்குற சீனில் பாண்டிச்சேரின்னு ஒரு சின்ன போர்டு வரும், அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. அந்த பாண்டிச்சேரியில் வந்து நாங்கள் பார்த்த ஆவணத்தில் பாண்டிச்சேரிக்கு வந்து ஒரு சிங்கிள் ஆறு தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 3 நாளைக்கு முன்னால் ஒருத்தர் வந்து சொன்னாங்க, இல்லை ஃப்ரெஞ்ச் பீரியடில் அதை டபுள் ஆராக மாற்றுச்சுனாங்கன்னு. பிரிண்ட்டு கியூபுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் சிஜி கொடுத்து டபுள் ஆர் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணோம். ஸோ கூடுமான வரைக்கும் எதுவும் அந்த சரித்திரத்தில் நம்ம வந்து சொல்லும்போது பிழை நேர்ந்துடக்கூடாதுங்கிறதில் ரொம்ப சிரத்தையாக தான் பண்ணோம். பட் அந்த நீங்கள் சொல்கிற பாரதிதாசன் கவிதை புத்தகம் ஒரு பழைய இடத்துல தான் எடுத்துகிட்டு வந்தோம். அது வந்து ஏதோ ஒரு லைப்ரரியில தான் கொண்டு வந்து அதை வச்சோம். மேபி அது ஷைனிங்காக தெரிஞ்சிருக்கும். சார் எண்டு கார்டு போட்ட பிறகு அப்புறம் அது சாங் வேற எங்கேயாவது வச்சுருவாங்க சார். எண்டு கார்டு போடும்போது ஆடியன்ஸ் எல்லாம் வந்து படம் ஃபினிஷ் ஆகிடுச்சு வெளியே வராங்க. நானே வெளியே வந்துட்டேன். அப்புறம் சாங் சொல்லும்போது தான் பார்க்குறேன் உள்ள அவ்வளோ நல்லா இருக்கு. ஏன் வேற ஏதாவது பண்ணி இல்லை சார், அது ஒரு ப்ரொமோஷன் சாங் ஒன்று பண்ணலான்னு ஒன்று யோசித்தோம். பட் அதுக்கான வச்ச மாதிரி ஆயிடுச்சு சார். ஸோ இந்த பாட்டை வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் முடியும் போது அது ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதால. ஆனால் அது இப்போ ஒரு ஸ்டைலாக இருக்குல்ல. அதனால அப்படி முடிச்ச உடனே எல்லா ஆடியன்ஸும் வெளியே வந்துருவாங்க சார். ஆமாம், அது தெரியலையே. ஃபர்ஸ்ட் அது நடுவில் தான் வச்சிருந்தாரு. பட் அது கொஞ்சம் கதை வந்து ஃபாஸ்ட்டாக இல்லை அவரே அதை வந்து இது பண்ணார். நான் தான் சொன்னேன் கொஞ்சம் கதை வந்து ஃபாஸ்ட்டாக மீன்ஸ் டீமாக எல்லாரும் சொன்னாங்க. பட் கதை நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி சாங் வேண்டாம் சார், லாஸ்ட்டாக வேணால் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. சார் அது எதுக்காக பண்ணோன்னா சார், அந்த செகண்ட் ஹாஃபில் பர்டிகுலராக அர்ஜுன் சார் போர்ஷனில் ஒரு பெரிய அந்த ஒரு 4 நிமிஷத்தில் நிறைய கதை சொல்கிறோம். அதாவது அர்ஜுன் சார் வந்து அந்த மருந்தை உருவாக்குறது, அவருக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில இருக்கிற ஒரு அன்பான ஒரு காதல் உருவாக்குறது, அவர் வந்து வெளிநாடு ஃபாரினுக்கு போகிறதுக்கான தயாரிப்பு நடக்கிறது, இதுக்கிடையில் அந்த வில்லன் அவருடைய குரூப்பில் சில தயாரிப்புகள் நடக்குது, இப்படின்னு ஒரு நிறைய லேயர்ஸாக கதை சொல்கிறோமா. இவ்வளவு கதைகளையும் ஒன்றா சொல்லும்போது அந்த இடத்துல நமக்கு பார்வையாளர் பார்க்கும்போது எங்கேயும் லேக் வரக்கூடாதுன்னா நமக்கு ஏதாவது அங்கே ஒரு புல்லிங் ஒரு எலிமெண்ட் தேவைப்படுது. அப்போ அது வந்து ஒரு ராஜா சாருடைய பாட்டுங்கும் போது அது எல்லாருக்குமே ரொம்ப, அதுவும் பழைய பாடல், அதோடைய 80s பாட்டு வந்து நம்ம ரொம்ப கனெக்ட் பண்ணோம். எனக்கு அந்த வரிகள் இருக்குல்ல, அந்த எண்ணினிய பொன்னிலாவில் இருக்கிற வரிகள் இருக்குல்ல, அது இப்போ இசை எவ்வளோ முக்கியமானதோ கங்கைமரன் சாருடைய அந்த லிரிக்ஸில் குறிப்பாக அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அது காதலியை நோக்கி பாடுற மாதிரியே இருக்காது, இயற்கையை பாடுற மாதிரியே இருக்கும். ஆனால் அது காதலிக்கும் பொருந்தும். ஸோ இந்த கதை களத்துலேயும் அவர் வந்து ரொம்ப அதிகமான காதலும் இருக்காது, ரொம்ப ஒரு மேலோட்டமானதாக இருக்கும். ஆனால் பாட்டு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக நகரணுங்கிறதால அந்த லிரிக்ஸ் வந்து எனக்கு அதில் ரொம்ப பொருத்தமாக பட்டுச்சு. அதனால் அந்த பாட்டை நாங்கள் வந்து அதில் பயன்படுத்தோம். ஆமாம், அதெல்லாம் அதே உண்மை சார். அதெல்லாம் அப்போ வந்து அப்படி தான் ரெக்கார்ட் பண்ணாங்க. அதுக்கான லைப்ரரியிலிருந்து அந்த மிஷினை வந்து நம்ம எல்லா பார்ட்டையும் கேப்சர் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஆர்ட் டைரக்டர்கிட்ட கொடுத்து அதை ரெடி பண்ணோம். இல்லை சார், அவர் எங்களுக்கு முன்னாடி அவர் வந்து லவ் பண்ணியிருக்காரு சார். ஸோ அதனால் அவர் ஆமாம், நாங்களும் அதே டைமில் தான் சார் படம்லாம் பார்த்துருக்குறோம். இன்னும் ஒரு 5-10 வயசு தான் வித்தியாசம் இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அவர் சீனியர் சார். இன்ஃபேக்ட் நான் வந்து அவரோட பேர் தான் ஃபஸ்ட்டு போட சொல்லியிருந்தேன். நான் அகத்தியா அவங்க அம்மா கூப்பிட்ற மாதிரி சார், அகத்தியா அப்படின்னு கூப்பிட்றாருங்க. அது வந்து சார் அந்த அம்மா வந்து அவங்க அகத்தியான்னு கூப்பிட்றாங்க இல்லையா,
அதை வந்து தலைப்பாக்கலாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கமாக இருந்தது. நீங்கள் கடைசியில் இப்போ அகத்தியன்னா இப்போ அகத்தியர்னு படமே வந்திருக்கு. நீங்க தமிழை பெருமைப்படுத்துறதுன்னா அகத்தியன்னு வச்சிருக்கலாமே அப்படிங்கிறது என்னோட கேள்வி. இல்லை அதான் அதுக்கு என்னுடைய நோக்கமாக என்ன இருந்ததுன்னா, அந்த அம்மா வந்து அவனை அகத்தியான்னு கூப்பிடுவாங்க. ஸோ அதை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கட்டும், அந்த கடைசியில் கூட அகத்தியா அப்படின்னு அவங்கள கூப்பிடுவாங்க. ஸோ அதையே டைட்டில் ஆக்கிடலாம் அப்படிங்கிறதால தான் அதை வச்சோம். பேர்லாம் கூட எழுதியிருக்காங்க, உண்மையிலுமே அது நிற்குமா? ஆமாம் சார், யானை வணங்கி வேறு இப்பயும் இருக்குது, நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணலாம். இல்லை காமிச்சா அது அடங்கிடுமா மதம் வந்து அப்படி? அது அப்படி தான் சொல்கிறாங்க. யானை வணங்கி வேறால் ஒரு யானையவே கட்டுப்படுத்த முடியும். இதை மன்னர்கள் வந்து உபயோகிச்சிருக்காங்க. மன்னர்கள் வந்து மேலே பராக் போகிறாங்கல்ல, அதில் அப்போ வந்து அவங்க ஒரு சேஃப்டிக்காக யானை வணங்கி வேற வந்து வச்சுட்டு தான் போவாங்க. அது அங்குசம், அது அந்த இடத்துல இருக்குங்கிறது. ஆமாம், அது மாதிரி அதில் அதான் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த எல்லாருடைய ஆதரவையும் கொடுத்து பெரிய லைட்டு போடுங்கண்ணா. ஸோ இங்கே அப்படியா, சாரி சார். சூப்பர். ஸோ இந்த தருணத்தில் வந்து வேல்ஸ் நிறுவனத்துக்கும் வேம் மீடியா நிறுவனத்துக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சார் நீங்களும் எதாவது சொல்கிறீங்களா? சார் ஆமாம் சார். ஸோ இவ்வளவு தூரம் இப்போ ஊடக நண்பர்கள் வந்து இதில் தங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன தைரியத்தையும் மகிழ்ச்சியும் இந்த இடத்துல கொடுக்குது. ஸோ நாளை தினம் எங்களுடைய ஒரு பொற்காலத்தை நீங்கள் எல்லோரும் இணைந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய இதயபூர்வமான வேண்டுகோளாக உங்கள் எல்லார்ட்டையும் வச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ்.